எதுக்கு நம்ம வந்து பதட்டப்படணும்? பதட்டப்பட தேவையில்லையே. யாருக்கு பதட்டம் வரும்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல் இன்சான குலிக ஹலுவா இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ இதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ இல்லல் முஸல்லிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யாருக்கு பதட்டம் வரும் அப்படின்னா தவக்குல் இல்லாதவர்களுக்கு, தொழுகை இல்லாதவர்களுக்கு, அல்லாஹ்வோடு நெருக்கமா இல்லாதவர்களுக்கு இந்த உலகத்துல பதட்டம் தான். எதை பார்த்தாலும் பதட்டம். நல்லது கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், நமக்குள்ளேயே வச்சுக்கிறது. மனுவா, அதை பிறருக்கு தடுத்தே வாழ்றது. ஐயோ இந்த பிசினஸ் நம்மளோட பிசினஸ் நல்லா இருக்குது, அடுத்த பிசினஸ் நாசமா போயிடணும், அவருக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, அப்பதான் நம்ம பிசினஸ் நல்லா இருக்கும். ஐயோ பக்கத்துல கடை போட்டார், அதனால அல்லாஹ் நம்மளுடைய ரிஸ்க்கை தடுத்துவான். அவரை எப்படியாவது ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு அங்கிருந்து நவுத்தி விட்டுரும். இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் இது ஒண்ணு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு மட்டும்தான் ரிஸ்க் அளிக்கிறானா? என்னுடைய சகோதரனுக்கு ரிஸ்க் அளிக்க மாட்டானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் தானே. எனக்கு கொஞ்சம் அதிகமா தந்துட்டா இது என்னிடமிருந்து வந்ததா, அல்லாஹ் எனக்கு தந்தது, இந்த மாதிரியான எண்ணம் நமக்கு இல்ல. அதே போல ஒரு இழப்பு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், பதட்டப்படுறது, அதிகமா பதட்டப்படுறோம். இந்த இரண்டுலயுமே நமக்கு ஒரு பேலன்ஸ் எப்போ வரும்னா தவக்குல் இருக்கும் பொழுது. அல்லாஹ்வை சார்ந்து இருந்தால் நம்ம அமைதியா இருப்போம். அந்த அமைதி தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்தது. லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா.